லாரியை சேசிங் செய்ய முயன்ற போது நடந்த சோகம். அதிர்ஷ்டவசமாக 3 பேரும் தப்பியது எப்படி? தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கூறி ஆம்புலன்ஸ் டிரைவரிடம் வாக்குவாதம். உடுமலை பகுதியைச் சேர்ந்த நாச்சிமுத்து என்பவர் தனது பேரன் மற்றும் மகளுடன் கோவையில் உள்ள தனியார் கண் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு கோவையிலிருந்து உடுமலை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது பல்லடம் அருகே செமிபாளையம் என்ற இடத்தில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது இடதுபுறமாக சென்று கொண்டிருந்த நாச்சிமுத்துவின் கார் லாரியை முந்த முயன்று விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் படுகாயமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த 3 பேரும் உயிர் தப்பினர். அவர்களை மீட்ட பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் விபத்தில் சிக்கிய 3 பேரையும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவரிடம் அங்கிருந்த சிலர் விபத்தில் சிக்கிய 3 பேரையும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல் எனவும் அரசு மருத்துவமனைக்கு ஏன் அழைத்துச் செல்கிறாய் எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆம்புலன்ஸை இயக்க விடாமல் டிரைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.